வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிரியாணி, ரைத்தா. நெய் பிடிக்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நெய் பிடிக்காது. இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் அந்த பட்டை லீஃபெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க. 2யும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2ம் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ தயிர் இல்லை, இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வந்துருச்சுங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும், அதனால் இன்னொரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேங்க. மொத்தமாக 1.5 டீஸ்பூன். இப்போ சிக்கன் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோங்க, வேறு ஒன்றுமே போடல. இது கூட நான் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்பெஷல் பிரியாணி மசாலா, இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நான் 4 ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்வேங்க. இது ஒரு ஸ்டைல். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டைல் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகாத்தூள் கொஞ்சம் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்பெஷல் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் சவுண்ட் போயிடுச்சுங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், பார்க்கறக்கே சூப்பராக இருக்குங்களா. இப்போ ஒரு கிளறிட்டு பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. குழையவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டுங்க. இதை இப்படி மட்டம் பண்ணிவிட்டு சும்மா அந்த மூடி மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம்.